வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தோட பலன் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட கன்னி ராசியில் 172 டிகிரியில் சதய நட்சத்திர 4ஆம் பாதத்தில் சந்திரனோட சாராம்சமே வாங்கி இந்த மாதம் பிறக்குது. கிட்டத்தட்ட இந்த மாதத்தோட கிரகங்களோட பயிற்சிகள் என்ன, அவர் எங்கெங்கிருந்து எங்கெங்கே போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா பிப்ரவரி 2ஆம் தேதியிலேயே பார்த்தோம்னா புதன் பயிற்சி ஆயிடுறாரு. கிட்டத்தட்ட காலபுருஷ சக்கரத்தின்படி 9வது கிரகத்தில், அதாவது தனுச ராசியிலேருந்து ஃபஸ்ட்டு பயிற்சியான புதன் ஆகிறாரு, மகர ராசிக்கு வந்துடுறாரு. அதுவே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6ஆம் தேதி பிப்ரவரி 6 அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் பார்த்தோம்னா செவ்வாவும் பயிற்சியாக உட்காந்துடுறாங்க. அங்கே ஒரு மங்கள யோகத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய செவ்வாவும் குருவும் புதனும் சேர்ந்து உட்காந்து நல்ல விதமான மாற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் பலம் உண்டு. அதே இந்த மாசத்துலயே பார்த்தோம்னா அதே இடத்துக்கு மகர ராசிக்கு கிட்டத்தட்ட 12ஆம் தேதி சுக்கரனோட பயிற்சியும் ஆயிடுறாங்க. கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் ஒரே இடத்துலயே ஆக்கிரமிச்சு நல்ல விதமான ஒரு பலன் கொடுக்குற அளவுக்கான வலிமையை சேர்க்கிற அளவுக்கான ஒரு பலம் இருக்கு. இந்த மாசம் ஒரு அருமையான ஒரு மாதமா அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது எந்தெந்த ராசிக்கு என்னென்ன விதமான பலன்கள் ஏற்பட போகுது. அதே இந்த மாதத்திலேயே பார்த்தோம்னா அதே 4 ராசியில 4 கிரகங்களோட இணைவுல இருந்து யார் பிரிஞ்சு மறுபடியும் ஃபர்ஸ்ட் பயிற்சியாக போறாரு. அதுவே ஒரு 14ஆம் தேதி பார்த்தோம்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சனி கூட இணைக்க உட்காந்துறாரு, கும்பத்துக்கு பயிற்சி ஆயிடுறாரு. அதே 20ஆம் தேதி, ஏன்னா புதன் பார்த்தோம்னா சீக்கிரம் பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்கள் இல்லையா, அதனால 20ஆம் தேதி பக்கமா புதனும் பயிற்சி ஆயிடுறாங்க. அப்ப இந்த மாதத்துல புதன் மட்டுமே 2 வீடை பயிற்சி ஆகிறாங்க. இப்ப இந்த பயிற்சிக்கான மாற்றங்கள் நம்ம கோச்சார கிரகத்துல அவங்களோட நிலைமைகள் என்னென்ன, அவர் எந்தெந்த இடத்துக்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு பலன் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு ஜாதக ரீதியா, ஜோதிட ரீதியா, ஹாரஸ்கோப் ரீதியா நம்மளுக்கு ஒரு புரிதல் வேணும். அப்ப அந்த புரிதல் கேட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா எந்தெந்த பாவகத்துக்கு 1ஆம் பாவகம் 2ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்னத்தை பாவித்து சொல்லணும். அது நம்ம ஜனனகால ஜாதகத்துக்கு இந்த 1ஆம் பாவத்தோட கோச்சார கிரகங்கள் என்ன, 2வது பாவத்துக்கான கோச்சார கிரகங்கள் என்ன, அவர் 2ஆம் பாவத்துக்கு அதிபதி யாரு, இதுக்கான புரிதல் நம்மளுக்கு இருந்துச்சுனாவே ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்லக்கூடிய கோச்சார பலனுக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பலனுக்கும் மாறுதல் ஏற்படுது. அப்ப அந்த மாறுதல் எதனால வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஒரு புரிதல் இல்லாதனாலதான். அப்ப இந்த கிரகத்தோட செயல்பாடுகள் எந்தெந்த கிரகத்துல இருந்தா என்னென்ன செயல்பாடுகள் இருக்கு, இதுக்கான விஷயத்த நீங்க அண்டர்ஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே நம்ம எந்த விஷயத்த செய்யலாம், கோச்சார கிரகத்தை படி, கோச்சார பலனை படி, நம்மளுக்கு இப்ப ஏற்பட ராசி பலன் ஒரு மாதத்துக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படுதுங்கிறத படி நம்ம என்ன விஷயத்தை செய்யலாம், நம்மளோட ஜாதகத்தை படி என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது, அந்த முடிவுகள் சின்ன முடிவுகள் எடுக்கிறது எதை பத்தி எடுக்கலாம், பெரிய நம்ம லைஃப்ல சம்மந்தப்பட்ட முடிவுகள் எதை வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்களா ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அப்ப அதுக்கு நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்ப தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு ஒரு மாசம் இந்த மாசம் மட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த புரிதல் ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. தொடர்ந்து நம்மளோட வீடியோவை மாதம் பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா எந்தெந்த மாசத்துல எந்தெந்த பயிற்சிகள் ஆகுது, எந்தெந்த நிலைமையில இருக்கிறாங்கன்னு இந்த புரிதல் ஸ்டாண்டர்டா உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால தொடர்ந்து நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, இன்னமும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்க்குறீங்க, தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போடுறது உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேற்கொண்டு இந்த மாசத்துக்கான பலன்கள் நம்ம ராசிக்கு என்னென்ன விவரங்கள் வருதுன்னு அதாவது வயது வாரியாக குழந்தைகளுக்கு, ஸ்டாண்டர்டான ஒரு ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபர்களுக்கு, திருமணம் ஆனவங்களுக்கு, முதியோருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாமா. கும்பராசி, கிட்டத்தட்ட இந்த கும்பராசியில பிறந்த குழந்தைங்க பார்த்தோம்னா எந்த விஷயத்த செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அவங்க பிறந்த குழந்தையாவே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு வெளிப்படையாவே ஒரு தோற்றங்கள் ரீதியாகவும் அவங்க நடந்துக்கக்கூடிய விதத்துலையும் ஒரு கம்பீரம் தெரியும். அந்த கம்பீரத்திலேயே பார்த்தோம்னா பேசக்கூடிய வார்த்தைகளும் சரி, சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் பார்த்தோம்னா அதுக்கடுத்து நம்ம பேச முடியாம சீக்கிரமா லாக் பண்ணிடலாம். இப்போ துண்டடியா, அதாவது அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஆள் என்ன கேட்டீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களாம் மேக்சிமம் சொல்லலாம். அவங்க எந்த அளவுக்கு பேசுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க ஒர்க் வைஸும் மிச்ச வயசும் சாட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டாங்க.
தெளிவா அவங்களா எந்த விஷயத்த ப்ராப்பரா முடிச்சு தராங்களோ அது வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடு ஆக மாட்டாங்க. இப்போ இதுவே வந்து பார்த்தோம்னா அந்த குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்க விளையாடக்கூடிய இடத்துலயே வந்து பார்த்தோம்னா அவங்க சொல்றதா எல்லாம் கேட்கணும்னு நினைப்பாங்க. இப்போ அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து தவறுன்னு சொல்லிட முடியாது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லலாம். இப்போ நான் செய்யக்கூடிய விஷயங்கள் ப்ராப்பராக இருக்கும், சரியா இருக்கும், இது செய்தால் சரியா இருக்கலாம், சக்ஸஸ் பண்ணலாம், வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜில் இருப்பாங்க. ஒரு படிக்கிற குழந்தைங்க அப்படின்னு சொல்றப்ப இப்படி எழுதுனா இப்படி படிச்சா அதை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்துல தெளிவா இருப்பாங்க. இப்போ அந்த தெளிவா இருக்கக்கூடிய விஷயத்துல ஒரு படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த சனி பகவான் எதனாச்சும் ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்கறத விட, இந்த சனி பகவான் உங்களோட ராசிலே உட்காந்துருந்து சுபகாரகத்துவமா ஆகி இந்த சனியோவும் வந்து பார்த்தோம்னா ஒரு சில விஷயத்துல நம்ம சக்சஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பாரு. ரெண்டுல ராகு உட்காந்துருக்கிறாங்களே அதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாண்டர்டா ஒரு விஷயத்த இதுதான் சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுல எவ்விதமான மாற்றங்களும் ஏற்படுத்த மாட்டார் ராகு. அப்ப அதுவே இல்லாம நான் ஒரு பிளக்சுவேஷன்லயே இருக்கிறேன், ஆடிட்டே இருக்கு. இப்படி ஆடிட்டு இருக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு ராகு சரியா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா 100% சரியா கொடுக்க மாட்டார். அப்ப அதுதான் ஒரு மெயினான டிராபேக்கா எடுத்துக்குவார். அப்ப அதுவே எனக்கு இதுதான் இது செய்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்துக்கு 2 தடவை 3 தடவை நம்ம ஒரு விஷயத்த சக்சஸ் பண்ணதுக்கான முடிவுகள் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா நிச்சயமா அதுக்கான முயற்சிகள் எடுப்பார். ஒரு ட்ரிப் தடங்கள் படுத்தி கொடுப்பார், 2வது ட்ரிப் தடங்கள் படுத்துவார். ஏன்னா அந்த விஷயத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்களா இல்லையான்னு பார்ப்பார். அந்த படிக்கிற பசங்க ஒரு ட்ரிப் 2 ட்ரிப் லேக்கேஜ் ஆனாலும் சரி, மறுபடியும் இதுதான் சக்சஸ் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துல டீப்பா இறக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமா படிப்பு விஷயத்துல சக்சஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அவர் செய்து கொடுக்காம போகவே மாட்டார். சரிங்க, ஏதாச்சும் பிஸ்னஸ், தொழில், ஜாப் இந்த மாதிரி விஷயத்துல நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த சனி ரொம்ப எனக்கு போட்டு எடுக்குதுங்க அப்படிதாங்க இருக்கும். உங்களோட ராசிக்கு 12ல செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்க எல்லாமே 12 வந்து உட்காந்துடுறாங்க, மறைவு ஸ்தானத்துல மறைஞ்சு உட்காந்துருக்குறாங்க. அப்ப ஓரளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனையோட பிரச்சனை என்ன சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப செய்யக்கூடிய பொசிஷன்லையும் போகக்கூடிய விதத்துலையும் அப்படியே போய்க்கிறது நல்லதுங்க. மேற்கொண்டு புதுசா ஒரு முயற்சிகள் எடுக்கலாம், புதுசா எதனாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணலாம், புதுசா ஒரு ஜாப் பார்க்கலாம், இல்லை நம்மளுக்கு வந்து பெண் ஆகட்டும் சரி, இல்லை லவ் மேரேஜ் ஆகட்டும் சரி, இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த பிப்ரவரி மாதம் நிச்சயமா செட் ஆகாது. அப்போ எதனாச்சும் ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு வந்து பாதகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த பாதக ரீதியான வலிமைகள் இந்த 7 சனி முக்கியமான காரணமா இருக்கும். என்னங்க எல்லா மாதமும் இதே மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஓரளவுக்கு மாற்றங்கள் வரப்ப நிச்சயமா அதை பயன்படுத்திக்கலாங்க. அதுவே ஒரு சில டீவியேஷன்ஸ் வரப்ப அதுல நம்ம எக்ஸ்ட்ரா முடிவுகள் எடுக்கிறது, அதிகமான முடிவுகள் எடுத்து நம்ம மாட்டிக்கிறது, அந்த மாதிரி விஷயத்துல போனீங்கன்னா இதை விட இன்னும் அதிகமா சிரமப்படுவீங்க. அப்ப அந்த சிரமத்தை குறைச்சிக்கிறதுக்கு தான் இந்த கோச்சார பலனை பார்க்கறதே. இந்த கோச்சார பலன் ரீதியா சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அடித்தளம் போடுறதுக்கான டைம்னு கேட்டீங்கன்னா இது. ஏதாச்சும் ஒரு முடிவுகள் எடுக்கிறோம், இப்போ ஒரு கம்பெனிக்காகவே ஒரு 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 கொட்டேஷன் போடுறதாகட்டும் சரி, இல்லை ரெசியூம் அனுப்புறதாகட்டும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் பண்றப்போ வந்து பார்த்தோம்னா அந்த கம்பெனியை பத்தியோ இல்லை அவங்களோட ஸ்டேட்டஸை பத்தியோ நம்ம என்னன்னு சொல்லி ஃபுல்லா நாலேஜை கெயின் பண்ணிக்கக்கூடிய மாதமானு கேட்டீங்கன்னா இந்த பிப்ரவரி மாசத்தை சொல்லலாம். பேஸ் மட்டத்தை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி ஸ்ட்ராங் பண்ணிட்டு நீங்க சக்சஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமாக வாய்ப்புகள் உண்டு. அந்த வாய்ப்பு பலம் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த சூரியனோட பயிற்சி உங்களுக்கு நடக்கும். கிட்டத்தட்ட இந்த மாசம் ஒரு 16ஆம் தேதி பக்கம் நினைக்கிறேன் அந்த சூரியனோட பயிற்சி உங்களோட ராசிக்கு வந்துடுறாரு. அப்ப சூரியனும் சனியும் சேர்ந்து உட்கார போறாரு. அப்ப ஒரு 16ஆம் தேதிக்கு மேல முயற்சி பண்ணுங்க, பிப்ரவரி 16க்கு மேல முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா ஒரு வாய்ப்புகள் உண்டு, சக்சஸ் உண்டு. இப்ப ஒரு ஒரு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு சூரியன் வந்து சனி கூட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்றப்ப எடுக்கக்கூடிய முயற்சிகளை வந்து பார்த்தோம்னா ரொம்ப நெருப்பு மாதிரி இருக்கும். அப்ப அந்த ஒரு சக்சஸ் ஏற்படுத்துறப்ப வந்து பார்த்தோம்னா அந்த முயற்சிக்கான ஒரு அடித்தளம் போடுறது கிட்டத்தட்ட இந்த ஒரு 15 நாளை யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு மேல ஏதாவது செய்யற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா தாராளமா செய்யுங்க, நிச்சயமா சக்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இதுவே நம்ம வீட்டுல கும்பராசிக்காரங்க முதியோர்கள் இருக்கிறாங்க, எப்படிங்க இருப்பாங்க? கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும், உடல் ரீதியான பாதகத்தை கொடுக்கும். அப்ப அவங்களுக்கு திடீர் பிரச்சனைகள் கொடுக்கறது, ஏதாச்சும் ஒரு மருத்துவ ரீதியான செலவினங்கள் கொடுக்கறது, இல்ல ரொம்ப நாளா உடல் ரீதியான பாதகம் கொடுத்துட்டு இருக்கு. அப்ப உடம்பு நல்லா இல்லை ஆனா மனசு தெளிவா இருக்கு, அதே மனசு தெளிவால உடம்பு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில டீவியேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு தொடர்ந்து பாதகத்தோட ஒரு சூழ்நிலைகள் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் மேக்சிமம் முயற்சி பண்ணி அதுக்கான விஷயத்தை இல்லாம நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னாவே நம்ம குடும்ப ஒற்றுமை ரீதியாகவே நல்ல பலத்தோட இந்த மாசம் உங்களுக்கு சக்சஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான மேக்சிமமான வாய்ப்புகள் உண்டு, பயன்படுத்திக்க. நம்மளோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா
ஒரு ஜாதகம் பார்க்க வரப்போ வந்து பார்த்தோம்னா இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா ஒரு ஜாதகத்தை பார்க்கணுமா இல்லை மொத்தமா பார்த்தா போதுமா அப்படின்னு நிறைய பேர் வராங்க. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தரோட ஜாதகத்தோட சப்போர்ட் வந்து பார்த்தோம்னா இன்னொருத்தருக்கு ஒரு 90% கொடுத்துறாரு. அதுவே வந்து பார்த்தோம்னா தன்னோட ஜாதகம் அப்படின்னு சொல்றப்ப மேக்சிமம் அவங்களோட ஜாதகத்தோட வளம் வந்து அவங்களுக்கே அதிகமான வளம் கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு பிறக்கிற ஜாதகத்தோட வலிமை வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு வரைக்கும் அவங்களோட சுய சிந்தனையில எந்த வேலைகளும் செய்ய மாட்டாங்க. இப்போ அவங்க வந்து ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணியே இருப்பாங்க. இப்போ பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, இல்லை தாத்தா பாட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, இல்லை அவங்களோட கேர்டேக்கரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது. அப்போ அவங்க சொல்ற விஷயத்தை தான் அவங்க மேக்சிமம் செய்ய முடியும். இப்போ அவங்களாம் வந்து சொல்ற ஸ்கூல்ல படிக்க முடியும், சொல்ற டெஸ்டஸ் எடுக்க முடியும், சொல்ற மாதிரி அவங்க இருக்கணும், சொல்ற ஃபுட் எடுத்துக்கணும். அப்போ அவங்க சொல்றதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்களோட பலன், அவங்களோட நேர காலங்கள் யாருக்கு பாதிக்கும்னா அவங்கள சார்ந்து இருக்கிறவங்களுக்கு பாதிக்கும்னு சொல்லுவாங்க. அதுவே அவங்க ஒரு செல்ஃபா அவங்களா ஒரு டிசிஷன், எனக்கு இதுதான் சரியா இருக்கும், இந்த கோர்ஸ் தான் எடுப்பேன், இந்த மாதிரி ஸ்டடிஸ் தான் பண்ணுவேன், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் உடுத்துவேன், இந்த மாதிரி இடத்துல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தனக்குத்தான் எப்ப டிசிஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பயிலிருந்து அவங்களோட நேர காலங்கள் அவங்களுக்கு தான் மேக்சிமம் கேட்க போகுது. அப்போ ஒரு நம்ம ஃபேமிலியா இருக்கிறேங்க, அந்த ஃபேமிலியா இருக்கிறப்போ வந்து பார்த்தோம்னா எல்லாத்தோட ஜாதகம் செப்பரேட்டா பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா பார்த்து தான் ஆகும். இப்போ அவங்களோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, ஒய்ஃபோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, இல்லை பசங்களோட நேர காலங்கள் எப்படி இருக்கு, அவங்களோட நேர காலங்களோட சப்போர்ட் ஒரு சில விஷயத்துக்கு நம்ம எடுத்துக்கலாமே தவிர இப்போ நம்மளோட டைம் வந்து மேக்சிமம் சரியில்லைங்க. இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம், அந்த செய்யக்கூடிய விஷயம் நம்மளுக்கு வந்து ஒரு திடீர்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம், ஒரு லேண்ட் வாங்க போறோம். ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு ரெண்டட் வீட்டில் இருக்கிறேன், ஒரு லேண்ட் வாங்க போறோம். அந்த லேண்ட் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் கொடுக்குறேன், நான் எதிர்பார்த்துருக்கிற லேண்டு கொடுக்குறாங்க, ஆனா எனக்கு அந்த டைம் இல்லைன்னு சொல்றீங்க, என்னங்க சார் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றப்ப அன்னைக்கு நம்மளோட குடும்பத்தோட சப்போர்ட், அப்போ நம்ம ஃபேமிலியோட நம்ம ஒய்ஃபோட டைம் நல்லா இருக்கா, நம்ம குழந்தையோட டைம் நல்லா இருக்கா, இல்லை இருக்கிறது அப்பா அம்மாவோட டைம் நல்லா இருக்கா, இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்ம அனுப்பிச்சு பார்க்கறது நல்லது. அப்போ ஒரு சில விஷயங்கள் எடுக்கிறப்ப தான் அதோட நேர காலங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க. அதே வந்து பார்த்தோம்னா நிறைய பேர்த்தோட நேர காலங்கள் வந்து பார்த்தோம்னா ஏறுமாறியா இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து ஒரு சில குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே 7 சனியாவே நடந்துட்டு இருக்கும். நான் பார்த்து நிறைய ஜாதகங்கள் நிறைய குடும்பத்துக்கு உண்டு. அப்போ ஒரு அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே 7 சனியா இருக்கும், ஒரு சிலருக்கு அஷ்டம் சனியா இருக்கும். அப்போ குடும்பமே சனியோட ஆதிக்கத்தில் செலுத்திட்டு இருக்கும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேர காலங்களும் நம்ம எதை செய்தோம்னாலும் பிரச்சனை தான். அப்ப எதை செய்தாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு எதனாச்சும் ஒரு ஆல்டர்னேட்டிவான வழி செய்யணும் இல்லைங்களா? இப்ப தெரிஞ்ச ஒரு விஷயத்துல அப்புறம் போய் நம்ம இறங்க முடியாது. இப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டிவான விஷயங்கள் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஜனனகால ஜாதகத்துல எந்த விதமான மாற்றங்கள் செய்ய முடியும், அதுல எந்த விதமான முடிவுகள் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, டைம் சரியில்லை, என்னோட பிரச்சனைகள் வந்து தலைக்கு மீறன மாதிரி இருக்கு, இருந்தாலும் அந்த நேரத்துல ஒரு சொத்து பத்து வாங்கி போட சொல்றேன் அப்படின்னு சொல்றீங்க. என்னோட வெல்பிஷர் ஒருத்தர் இருக்கிறாங்க, அந்த வெல்விஷருக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப தலையை முழுகக்கூடிய ஒரு டைம், அந்த மாதிரி டயத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு லேண்ட் வாங்கி போடுங்கன்னு நான் சொன்னேன். அந்த லேண்ட் வாங்கி போடுங்கன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து சர்வே பண்றதே ரொம்ப கஷ்டம். அந்த சர்வே பண்ணக்கூடிய விஷயத்துல இல்லை, எனக்கு எப்படிங்க லேண்ட் வாங்கி போட சொல்றீங்க, போடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் ஏதோ ஒன்று அங்கே இங்கே இருக்கிற கடனோட சேர்த்து போராட்டி ஒரு பேலன்ஸ் பண்ணி போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தோம்னா அவர் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, என்னால் ஒரு ரூபா கூட கட்ட முடியாதுங்கிற ஸ்டேஜில் அவர் உட்காந்துட்டாரு. கடன் நாளைக்கு எந்த பதிலும் சொல்ல முடியல, எதுவுமே பண்ண முடியல, கிட்டத்தட்ட அப்ஸ்கேண்ட் ஆகிற சூழ்நிலையில் வந்துட்டார். அப்போ அவரோட நேர காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா முடியுது. அப்போ முடிகிற பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அன்னைக்கு ஒரு செக்யூரான ஒரு ஃபண்டிங் வந்து ஒரு லேண்ட் மேலே இருக்கு. அப்போ அப்போ வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் ரொட்டேஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அமௌண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. வர சூழ்நிலையில் என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒரு கெயினான பெனிஃபிட்டான ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்டோட வேல்யூஷன் ஏறிடுச்சு. அந்த ஏறுறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு ஒரு ஜாதகம் வந்து பார்த்தாரு, அந்த ஜாதகம் பார்க்குறப்ப வந்து பார்த்தோம்னா அந்த லேண்டை வித்துருங்க, இப்போ விற்று அந்த ரீஃபண்ட் கொடுக்கக்கூடிய இடத்துலாம் விடுங்கன்னு சொன்னோம். இப்போ என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு டைம் நல்லா இருக்கு, அப்போ இது நம்மளுக்கு இருந்தாலும் இப்போ பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த ஒரு ரீஃபண்ட் பண்றதுக்கான ஒரு செக்யூரான ஒரு லேண்டா அது போயிடுச்சு. இன்னைக்கு அதை கட்டிட்டு அவர் ரிலாக்ஸானா இருக்கிறேன். அப்ப இதுதாங்க ஒரு பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு சொல்லி தெரிஞ்சு நீங்க செய்துக்கிட்டீங்கன்னாவே உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தோட ஜாதகத்தோட சப்போர்ட்டும் உங்களுக்கு அன்னைக்கு தெரியும். இப்போ ஒருத்தரோட ஜாதகம் சப்போர்ட் இல்லைனாலும் இன்னொருத்தரோட ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப அதனாலதான் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கு சொல்றேன். இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்கும். இப்ப ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கனால நான் இண்டிவிஜுவலா இருக்கனால ஏதாச்சும் ஒன்று பிரச்சனை வந்துடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வரும். ஏன்னா இண்டிவிஜுவலா இருக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா அவரோட ஜாதகம் முழுசா அவருக்கே பேச போகுது.
அப்போ அவரோட டைம் சரியில்லை, திசாபுத்திகள் சரியில்லை, நேரகாலங்கள் சரியில்லை, வாங்கியிருக்கிற சாராம்சனோட நிலைகள் சரியில்லை, அவரோட சனியோட பாதகம் சனியோட பிரச்சனைகள் சரியில்லை அப்படின்னு சொல்றப்ப நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதுவே வேற யாராவதோட சப்போர்ட், அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க, இல்லை கூட்டு குடும்பமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றப்ப இவருக்கு டம்ப் ஆகிற சூழ்நிலையில அடுத்தவங்களோட ஜாதகம் மேக்சிமமான சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்குறப்ப பார்த்தோம்னா எந்த விஷயத்த செய்யறமா இருந்தாலும் ஒரு குடும்பத்தோட ஒற்றுமையான ஒரு விஷயங்கள்ல நம்மளுக்கு நல்ல ஒரு வலிமையில போகலாம், அடுத்த கட்ட சூழலுக்கு போகலாம், ஸ்டெப்புக்கு போகலாம். அப்ப எந்த விஷயத்தை செய்யறமா இருந்தாலும் அதுல பேலன்ஸ்டான ஒரு லைஃப் கொண்டுட்டு வரலாம். ஸோ ஒரு ஜாதகம் பார்க்க வரீங்க, அந்த ஜாதகம் பார்க்குறப்ப பார்த்தோம்னா மேக்சிமம் எல்லாத்தோட ஜாதகம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கங்க. பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஜனனகால ஜாதகத்தோட குறிப்பை தெரிஞ்சு உங்களோட ஜாதகத்தை நீ மேக்சிமம் புரிஞ்சிக்கிறதுக்கான விஷயத்தை எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணுமோ இந்த ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.